வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்பே ஷூட்டிங் ஸ்பாட். சசிகுமார், ஜோதிகா, சமுத்திரகனி அப்படின்னு சொல்லிட்டு பல நட்சத்திரங்கள் நடிச்சு அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வச்சு வெளிவந்த படம் தான் உடன்பிறப்பே. உடன்பிறப்பே படத்துல சசிகுமார் அவர்களோட வீடா இந்த வீட்டை தான் காமிச்சிருப்பாங்க. படத்துல பல இடங்கள்ல இந்த வீட்டை நீங்க பார்த்துருக்க முடியும். சமுத்திரகனியோட மகன் இறந்து போன காட்சியில சமுத்திரகனி ஜோதிகாவோட வீட்டை விட்டு வெளியேற மாதிரியான ஒரு காட்சிகள்ல இந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உடன்பிறப்பு படத்திலேயே தெய்வம் நீதானே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடல்ல சசிகுமார் தன்னோட ஃபேமிலியோட அந்த சின்ன பசங்களோட அந்த வீட்டு முன்னாடி உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு காட்சி வரும். அந்த காட்சியிலையும் இந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. உடன்பிறப்பே படத்திலேயே ஒத்தப்பன காட்டேரி அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடல் காட்சியில பந்தக்கால் ஊன்ற மாதிரியான ஒரு காட்சி இந்த வீட்டு முன்னாடி நடக்கும். அப்ப இந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ட்ரோன் வியூலையும் இந்த வீட்டை நல்லா காமிச்சிருப்பாங்க. உடன்பிறப்பு படத்துல சசிகுமாரும் சமுத்திரகனியும் மாடியில நின்று பேசுற மாதிரியான ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அந்த காட்சியிலையும் இந்த வீடு நல்லா காமிச்சிருப்பாங்க. உடன்பிறப்பே படத்துல சூரியோட ஒரு காமெடி சீன் இருக்கும். அந்த காமெடி சீனு இந்த வீட்டு வாசல் அந்த கேட்டு கிட்ட நடக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. உடன்பிறப்பே படத்துல சசிகுமாரை அரெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு காட்சி வரும். அப்ப மக்கள் எல்லாம் ஓடி இந்த கேட்டை சாத்தி போலீஸை உள்ள விடாம தடுப்பாங்க. அந்த காட்சியிலையும் இந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. உடன்பிறப்பே படத்துல சசிகுமார் ஜெயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த வீட்டு கேட்டை நல்லா காமிச்சிருப்பாங்க. உள்ளார கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் நடக்கும். இப்படி உடன்பிறப்பே படத்துல அதிகமான காட்சிகள் இந்த வீட்டை சுத்தி உள்ள தோட்டம் இந்த மாதிரியான இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இந்த வீட்டிலே நிறைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க. நீங்க இந்த வீடு அப்படின்றது சுத்தி தென்னந்தோப்பு, நெல்லு நிறைய பயிர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர தென்னந்தோப்பு காட்சிகள், வயல் காட்சிகள் எல்லாமே இந்த வீட்டை சுத்தி இருக்க தோட்டத்துல தான் எடுத்திருப்பாங்க. இப்படி பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்க இந்த பிரம்மாண்டமான வீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நடிகர், நம்ம மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். நடிப்புக்கு இன்னைக்கும் அவர் தான் திலகம், நடிகர் திலகம், நடிப்போட யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படி நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களோட தோட்டத்து வீடு தான் இந்த வீடு. இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை அப்படின்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இப்ப இந்த வீட்டோட உரிமையாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளைய தலகம் பிரபு அவர்களோட கட்டுப்பாட்டுல தான் இந்த வீடு இருக்கு. நல்ல பிரம்மாண்டமா தோட்டத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. ஒரு அருமையான வீடு, ரொம்ப அமைதியான முறையில அமைஞ்சிருக்கு. உடன்பிறப்பே ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் நடிகர் திலகத்தோட வீட்டையும் நம்ம பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.